ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்காட்ச் விஸ்கியை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். தட் இஸ் டீச்சர்ஸ் 50. என் பிளண்டட் ஸ்காட்ச் விஸ்கிங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்காட்ச் விஸ்கின்னு சொல்லலாம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த பிராண்டோட பேர் கேட்டோன்னே யாருக்கெல்லாம் உங்களோட ஸ்கூல் காலேஜ் டீச்சர்ஸ் ஞாபகம் வந்தாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டீச்சர்ஸ் 50 வருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது 175 வருஷத்துக்கு முன்னாடி வில்லியம் டீச்சர் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரோட பேரை தான் இதுக்கு வச்சுருக்காங்க நண்பா. அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரே ஒரு பிராண்டு தான் இருந்துச்சுங்க. 1997 இந்தியாவில் டீச்சர்ஸ் 50ங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது டீச்சர்ஸ் ஹைலாண்ட் க்ரீம் முதல்ல வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் 12 years old கோல்டன் டிஸ்டில்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஒரிஜின். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் 25 years old விஸ்கி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட டீச்சர்ஸ் 50. டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஏன் டீச்சர்ஸ் 50ன்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னு சொல்லிடுறேன் நண்பா. இந்தியாவோட 50 வருஷம், அதாவது 50 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும், அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் மால்ட் விஸ்கி அண்ட் 50% ஆஃப் கிரெயின் விஸ்கி கலந்து தயாரிக்கப்படுறதுனால இது வந்து டீச்சர்ஸ் 50ன்னு சொல்கிறாங்க நண்பா. நார்மலாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா விஸ்கி எப்படி டேஸ்ட் பண்ணுவாங்க? வித் ஐஸ் க்யூப்ஸ், சோடா, இல்லைனா வாட்டர், இல்லைனா ஏதாவது ஒரு ஜூஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? பட் ஆக்சுவலாக இன்னொரு சூப்பரான மெத்தட் இருக்கு நண்பா. பட் அது நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் நண்பா. இப்போ சொல்ல போகிற மெத்தட் வந்து யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் தெரியுங்களா? ஒகேஷ்னலாக எப்போயாவது லைக் ட்ரிங்க் பண்ணுவாங்க தெரியுங்களா? அதாவது ஒரு 30 ml இல்லைன்னா ஒரு லார்ஜ் பெர் டே அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபுளாக இருக்கும். இப்போ பார்க்க போகிற மெத்தடில் விஸ்கியோட ஆக்சுவல் ஃப்ளேவரை நம்ம உணரலாம். சரி வாங்க நண்பா, ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ லிக்கர் போர் பண்ணதுக்கப்புறமும் க்ளோஸ் பண்ணி வைங்க நண்பா. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, வாட்ரு. புது சிரிஞ்ச் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் சிரிஞ்சு தான் எடுக்கணுங்கிறதுக்காக கிடையாது, உங்களுக்கு அளவுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். 10 ml தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 5 ml எடுத்துக்கலாம் சரிங்களா? ஓகே, 5 ml எடுத்திருக்கேன் நண்பா. ஆக்சுவலாக இது நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க தெரியுங்களா? அவங்க சொல்கிற நோட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? விஸ்கியில் வந்து சில வேதிப்பொருட்கள் இருக்குது சரிங்களா? அது வந்து எப்போ ரியாக்ட் ஆகும்னா, குறைஞ்ச அளவில் தண்ணீர் வந்து உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் லிமிட்டடாக நம்ம வந்து இப்போ 30 ml ட்ரிங்க்குக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 ml வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்சுவல் ஃப்ளேவர்ஸை வந்து வெளியே கொண்டு வர முடியுங்கிறது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உண்மையாகவே அப்படி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். விஸ்கி எப்போயுமே இன்டேக் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணுங்க சரிங்களா? நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு வெண்ணிலா, பட்டர் ஸ்காட்ச் இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுதுங்க. சரி வாங்க நண்பா, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நண்பா, டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கிது எனக்கு இதில் சரிங்களா? ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர், இந்த புகஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கிது. ப்ளஸ் ஒரு க்ரீமி நோட்ஸ். ஆஸ் யூஷுவல் அந்த பட்டர் ஸ்காட்ச் அந்த வெண்ணிலாவோட ஸ்மெல் இருக்குது சரிங்களா? டேஸ்ட்லேயே அது லைட்டாக தெரியுது. பட் ரொம்ப தெரியுற டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான். இப்போ நம்ம ட்ரை பண்ண மெத்தட் வந்து நம்ம ஊருக்கு கண்டிப்பாக செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நண்பா. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஆக்சுவல் ஃப்ளேவர் எடுத்துக்கலாம், பட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து நல்லா நிறைய டைல்யூட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது நண்பா. எத்தனை டீச்சர் நமக்கு மார்க் போட்டிருப்பாங்க, நம்ம இவருக்கு மார்க் போடுவோம் நண்பா. இதுக்கு வந்து ஒரு 8 மார்க் கொடுக்கலாம் 10க்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஸ்கின்னு சொல்கிறதுக்கு இது உண்மையாகவே ஒர்த்து தான். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபேக்ட்ஸ் செக் பண்ணலாம். காக்டெயில்ஸ் அண்ட் மாக்டெயில்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, எத்தனை வகையான காக்டெயில்ஸ் இருக்குது, மாக்டெயில்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்கலாம் நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்போர்ட். ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். பி சேஃப். பாய்.